திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் கிழக்கு கட்சியுடைய கிழக்கு மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்கு விண்ணப்பித்திருந்தேன். இன்னைக்கு அதுக்கான நேர்காணல் நடைபெற்றது. மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் நமது 5 வருட கால சாதனைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படி அந்த திட்டங்கள் எல்லாம் உங்கள் தொகுதிக்கு, உங்கள் பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது, திட்டங்களை பற்றி பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன, எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த மக்களை சென்று அடைந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தார்கள். யாருக்கு தலைமை முடிவு செய்து இந்த தடவை அந்த வாய்ப்பினை கொடுக்கிறதோ அதற்காக நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று தலைவர் அன்பு கட்டளையிட்டு எங்களை எல்லாம் வாழ்த்தி வலியுறுத்தினார்கள். அந்த தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்ட ஒரு தொகுதி, முன்னனுபவம் இருக்கக்கூடிய நபர் நீங்க, மீண்டும் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கேட்டீங்க? நான் போன தடவை போட்டியிட்ட தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அது மாண்புமிகு தலைவர் அவர்கள்கிட்ட கட்டளையின் காரணத்தில் அங்கே அது என் சொந்த தொகுதி கிடையாதுங்க. என் சொந்த தொகுதி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தான் என்னுடைய ஊர், என்னுடைய தொகுதி. ஸோ இந்த முறை காங்கேயம் தொகுதிக்குத்தான் நான் விண்ணப்பித்திருக்கின்றேன். என்ன ஸ்பெசிபிக்கா என்ன சொன்னீங்க? காங்கேயம் சொந்த ஊரையும் தாண்டி நீங்க ஏற்கனவே ஒரு நன்கு மக்களுக்கு அறிமுகமான ஒரு நபர் பொதுவில்லை, நீங்க அதை தாண்டி கட்சிக்காக எப்படி அந்த வாக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறீங்க? அதாவது மாண்புமிகு தலைவர் அவர்களுடைய வாயால் காங்கேயம் காளை என்று அழைக்கப்பட்டவன். அந்த தொண்டாமுத்தூர் எலெக்ஷன்ல அறிமுகப்படுத்தும் பொழுதே அப்படித்தான் தலைவர் காங்கேயம் தொண்டாமுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு காங்கேயம் காளைன்னு சொன்னாங்களே தவிர என் பேரை கூட சொல்லல. ஸோ தலைவர் கொடுத்த ஒரு டைட்டில் தான் அந்த டைட்டில். அதனால காங்கேயம் தொகுதிக்கு நான் எந்த காரணங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 1967 காலம் சென்ற என்னுடைய தாத்தா இன்றைய காங்கேயம் அன்றைய தனி தொகுதி வெள்ளக்கோவில் தொகுதியாக இருந்தது. வெள்ளக்கோவில் தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக அறிஞர் அண்ணா கலைஞர் இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். இப்பொழுது அந்த தொகுதியும் காங்கேயம் தொகுதிக்குள் தான் இருக்கிறது. இந்த உங்க தொகுதி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா மேற்கு மண்டலமே அதிமுகவுடைய ஒரு கோட்டை அப்படிங்கறத 2021 வரைக்கும் தேர்தலில் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த முறை அதை எப்படி வீழ்த்துவதற்குடைய வியூகங்களை சொல்லியிருக்காங்க? கடந்த முறை கோவை மாவட்டத்தில் அதிமுக வெற்றி பெற்றது, நம்ம வெற்றியை இழந்தோம். ஆனால் திருப்பூர் மாவட்டத்திலே 3 சட்டமன்ற இடங்களில் தாராபுரம், காங்கேயம் போன்ற இடங்களிலே வெற்றி பெற்றோம். அதே போல ஈரோடு மாவட்டத்திலும் வெற்றி பெற்றோம். இந்த முறை குறிப்பாக தலைவருடைய திட்டங்கள், இந்த 5 வருட கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய திட்டங்கள் பல்வேறு தரப்புகளுக்கு சென்றிருக்கிறது. இப்படி ஒரு ஆட்சி, தலைவரை உண்மையிலுமே நேசிக்கக்கூடிய ஒரு இளம் வயதை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த முறை நம்ம போன தடவை வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த முறை இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்கும் நமக்குத்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மிக பெரிய ஆபத்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மூலம் வரக்கூடியது. இந்த தேர்தலே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி தானே தவிர இங்கு இருக்கக்கூடிய யாருடனும் நமக்கு போட்டி கிடையாது. பல 100 வருடங்களாக டெல்லி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த முறை பயங்கரமான முயற்சி. அதனாலதான் நம்ம தேர்தலை கொண்டு கடைசியா கேரளாலாம் ஏப்ரல் 9 வச்சுட்டு நம்மளதை கொண்டு கடைசியாக வைத்திருக்கிறார்கள். எல்லா முயற்சியும் பண்ணி பார்ப்பதற்காக. இருப்பினும் தலைவருடைய தலைமையிலே 200 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அமைக்கப் போகிறோம்.